வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெம் சினிமாஸ். ஜெம் சினிமாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எந்த கண்டென்ட்குள்ள போறோன்றதுக்கு முன்னாடி என்னடா இந்த காம்போவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி காம்போ நாங்க தமிழ்நாட்டிலயும் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறது புரியுது. இதுக்கப்புறமும் இந்த காம்போவை நீங்க வந்து அடிக்கடி பார்க்க வேண்டிய நிலைமைகள் வரும் ப்ரோ. தொடர்ந்து பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நீங்க பார்த்து தான் சரி, ஆகணும் அப்படிங்கிறது ஓகே. எங்களோட ஒரு முன்னாடியே வந்து காஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு கண்டென்ட்குள்ள போயிடும். இன்னைக்கு என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் என்ன மூவி எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த மூவி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சஜஷன் கேட்க வந்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரு நாள்ல 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுல 12 மணி நேரம் வேலை, மீதி இருக்க நேரம் தூக்கம் தான். தூக்கம் நீங்க தூங்குற மாதிரியே தெரியல. பேட்மேன் பரம்பரை மாதிரி உட்கார்ந்து ஒரு நைட்டு ஃபுல்லா 4 படம் பாக்குற அந்த ஆளு எப்படி bro இதெல்லாம் தமிழ் படங்கள் அப்படின்னு நல்ல படங்களா பார்த்துட்டு இருக்க ஒரு மனிதர் நான். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓகே இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆன மூவிஸ் பற்றி தான் நான் வந்து பேசலாங்கிற மாதிரி ஐடியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராரி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமத்துவத்தை எடுத்து பேசுவாங்க தெரியுமா, அந்த ஒரு கான்செப்டில் வந்து ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா பராரி. இதுக்கு வந்து மேக்ஸிமம் சான்ஸ் வந்து இந்த படம் வந்து மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஸ்கிரிப்ட் வைஸும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி. என்ன ஒரு போர்ஷன் கேவலமாக இருந்து சொல்லுங்கள், லவ். இல்ல அந்த படத்துல கொஞ்சம் உண்மையாலுமே வந்து லவ் சீன்ஸ் வந்து ரொம்ப போர் அடிச்சது. அது மட்டும் தான் லேக். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா படமே ரொம்ப அருமையான ஒரு படம். ஒரு ரேட்டிங் வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். 3 கொடுக்கலாம். ஓகே, சபரி ப்ரோ வந்துட்டு ஒரு ரிவ்யூவரா மாறிய தருணம். இல்ல இது வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க இந்த படத்துக்கு போலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சஜஷன். சரி, ஓகே. நானுமே வந்துட்டு இவர்கிட்ட தான் கேட்டு ஏதாவது படம் வந்துட்டு பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஒரு படம் வந்துட்டு இவரை தாண்டி தமிழ் சினிமால வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ் சினிமா மட்டும் இல்ல, தெலுங்கு படம் ஒண்ணு இருக்கு, அதையும் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அதான் இப்போ நம்ம அந்த தெலுங்கு படத்தை பத்தி சொல்லலாமா? தெலுங்கு படத்தை பத்தி சொல்லும் பொழுது ஜீப்ரா அப்படிங்கிற இந்த படம் தான் வந்திருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யதேவ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து நடிச்ச ஒரு படம். மூவி டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்காரர். திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல போய் படம் பண்ணிட்டாரு. இங்கே சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் இந்த படம் எந்த கான்செப்ட்ல இருக்குன்னா, லக்கி பாஷான்னு ஒரு படம் வந்துச்சு, துல்கர் சார் படம். அதே மாதிரி இது ஒரு ராபரி மூவி. யாரை கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் ஃபன்னாக போய் பார்க்கலாம், கொஞ்சம் காமெடியாக ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகலாம். ஆனால் அது கதெல்லாம் பெருசாக ஸ்ட்ராங்கான இதெல்லாம் இல்லை. அப்புறம் அந்த மாதிரி தெலுங்கு மூவினாலே நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ட்ரெயினை தூக்கி கவுத்து போடுவாங்க, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் உண்மையாக இதுலேயுமே தான் இருக்குது. பட் இருந்தாலும் கதை ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலாக நீங்கள் வந்து ரொம்ப இவங்களாம் இப்படி அந்த மாதிரிலாம் இது யோசிக்காமல் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னா ஜீப்ரா பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து சபரி ப்ரோ மாதிரி லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. இந்த லாஜிக் இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்லாம் நினைக்காத அளவுக்கு ஒரு படம் பார்க்கணும், ஒரு 3 ஹவர் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா அந்த படம் பார்க்கலாம். ஜீப்ரா பார்க்கலாம். ஜீப்ராக்கு ஒரு ரேட்டிங் என்ன கொடுக்கலாம்னா ஒரு 2.75. 2.75. அது கொஞ்சம் தமிழ்ல வந்துட்டு தமிழ் பாணியா எடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்துக்கலாம். பட் ஆனா ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் காமெடி கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. அதனால அந்த படம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ப்ரோ, அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈகர்லி வெயிட்டிங் பாய்ஸ். இந்த பாய்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறங்கள் 3 அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா சார் தான் லீட் பண்ணி நடிச்சிருக்காரு ஹீரோவா. இதோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் நரேன் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண படம் D16 ஒரு படம், துருவங்கள் 16 பண்ணவர். அவர் இதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக்காக கொடுத்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாலியாக ஃபன்னாக பசங்களாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மூவி. லாஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு எமோஷன். அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் அந்த கைதி, அப்புறம் என்ன சொல்லலாம், மாநகரம், இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்களா? இல்ல லோக்கிக்கு முன்னாடியே ஒரு பெரிய டேரக்டர் தான். பட் ஆனால் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகி இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஓகே தான். அவர் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம த்ரில்லாக நல்ல ஒரு படம் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு போகலாம். பட் ஆனால் நிறைய அந்த ஆல்கஹால் சீனு, அப்புறம் முக்கியமாக கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதனால் ஃபேமிலியோடலாம் போக முடியுமான்னு கேட்டால் நமக்கு தெரில. பட் இருந்தாலும் ஜாலியாக போய் பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு 10 பேர் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இரங்கல் 3 போலாம். ஓகே, இதுக்கான ரேட்டிங் ப்ரோ? இதுக்கான ரேட்டிங்கா இன்னைக்கு வரல நான் சொல்லல, உங்களுக்கு தெரியல அது எவ்வளவு கொடுப்பீங்க 5க்கு நீங்களே சொல்லுங்க. ஓகே, நான் வந்துட்டு இனிமே தான் வந்து பார்க்க போறேன். இருந்தாலும் பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் போனாலே வந்துட்டு எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணுவோம்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு படம் நம்மள வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு 3 கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அதே தான் நினைச்சேன், 3 தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கிறதுக்குலாம் படம் கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி லவ்வர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கேமரா அது உங்களுக்கு தெரியும், நீங்களே ஒரு படம் ஜாலியாக ஜிம்கான அதுதான். அது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பாடி 4 லேடி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேவா? அந்த ஆள் பிரபுதேவா சார் வந்து பார்த்தீங்கன்னா பாடியை டெட் பாடி ஆயிடுவார். அந்த 4 பாடி வச்சு ஒரு கான்செப்டில் ஒரு படம் ஃபுல்லாக மூவ் ஆகும். ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது இதே மாதிரி. அதே தான் அப்படியே எடுத்துட்டாங்க. பட் ஒரு பெரிய கான்செப்ட்லாம் டிஃப்ரெண்ட்லாம் பண்ணல, அப்படியே மேக் பண்ணிட்டாரு. சக்தி சிதம்பரம் தான் டேரக்டர். இந்த மாதிரி படம் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த அந்த மாதிரி போகலாம்.
நிறைய பாட்டு இருக்கு. ஒரு நிறைய பாட்டு, அந்த ஒரு பாட்டை வந்துட்டு நான் பார்த்தேன் ப்ரோ. அந்த ஒரு கேட்டீங்களா? அதேதான் பாட்டுல டபுள் மீனிங் இல்ல, டபுள் மீனிங்ல தான் பாட்டு இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கு. பட் ஆனா அது புரிஞ்சவன் எடுத்துக்குவாங்க, புரியாதவங்க நார்மலா பார்த்துட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான். பட் நிறைய பாட்டு படத்துல ஒரு 4-5 பாட்டு இருக்கு, நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் படமே. ஒரு கலர்ஃபுல்லான பேலட்டு. கதைலாம் பெருசா இருக்காது, நார்மலான கதை தான். ஆனா பட் இருந்தாலும் ஃபேமிலியோட தாத்தா பாட்டி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து போய் பார்க்கணும்னா கண்டிப்பா ஜாலியோ ஜிம்கானா போகலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இதுவுமே. இதுக்கு வந்து நம்ம ரேட்டிங் வைஸ் கொடுத்தோம்னா ஒரு இதுக்குமே ஒரு 3 கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. அதுக்கு மேல போறதுக்கு இதுக்கு சான்ஸ் இல்ல. அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படமுமே வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஓகே ப்ரோ. இன்னும் ஒரு மூவி வந்து வந்திருக்கு, அதையும் விட்டு வச்சிருக்க மாட்டீங்களா? அதை பத்தி அது சொல்லுங்க. லாஸ்டா ஒரு படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி. சபரி, அப்படியே சபரியை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. நான் தான் அந்த படத்துல லவ் சீன் இருந்தாலே நமக்கு ஆகாது. இது படமே லவ் சீன்ஸ் தான், ஃபுல்லா லவ். ரொம்ப ஜாலியான ஒரு படம். ஆனா அந்த கான்செப்ட் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு இப்போ அந்த 2K கிட்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ல போயிட்டு நம்ம விஜய் படம்லாம் பார்ப்போம் அந்த காலத்துல 90s. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு நல்ல ஒரு லவ் மூவி. ஆனா வந்து நிறைய கிளிக் ஆகல, நிறைய தேட்டர்ஸ் கிடைக்காதனால இந்த படம் வந்து கொஞ்சம் கம்மியான தேட்டர்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அது இல்லாமல் அசோக் செல்வன் பெரிய ஆள் தான், அவரோட படம் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். பட் அந்த டேரக்டர் மேக்கிங்ல நல்லாவே சொதப்பிட்டாரு. அதனால தான் இந்த படத்துக்கு நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் ரொம்ப பேடா வந்து பார்த்தேன். ஆனால் அது இல்லாமல் நான் பார்க்கும்போது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. முதல்ல லவ்னாவே ஒர்க் ஆகாது, இருந்தாலும் படம் லவ் ஃபுல்லா லவ்ங்கிறதுனால பெருசா ஒர்க் ஆகல. அதனால ஒரு ரிவ்யூவரா நீங்க வந்துட்டு பயாஸ்டா இருக்க கூடாது. லவ் இருந்தாலும் அந்த படத்தை நான் இல்ல பார்க்கணும். அப்படி இல்ல, எனக்கு அது சுத்தமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமரன் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பட் இருந்தா இது அந்த அந்த கான்செப்ட்ல வந்து கொஞ்சம் அழகா ஒர்க் ஆகாதனால இது ஒரு 2.5 தான், அதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான். சரி. சரி, நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க அந்த 5 படத்துல எந்த படத்துக்கு தேட்டருக்கு போலாம் நீங்க plan எனக்கு வந்துட்டு இந்த 2 படம் வந்து பார்க்கணும் போல இருக்கு. ஒன்னு அதர்வா சார் நடிச்சது, இன்னொன்னு வந்துட்டு அந்த ஜாலியோ ஜிம்கானா அந்த படம் வந்துட்டு அப்படி என்னதாண்டா இருக்கு. ஏன்னா குலை பகாவலி அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது சில விஷயங்கள் ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த மாதிரி இதுல இருக்குமோ, பிரபுதேவா சாருக்காக போய் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு. கண்டிப்பா நான் வந்து போய் பார்க்குறேன். ஓகேவா அந்த சாய்ஸ்? கண்டிப்பா தாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜாலியோ ஜிம்கானா அதர்வா சார் மூவிலாம் போய் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து எந்த படம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அந்த பராரி அப்படின்னு சொன்னால அந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். மேக்கிங் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், கொஞ்சம் லவ் சீன்ஸ் மட்டும் தான் லேக், மற்றபடி படம் நல்ல கான்செப்ட். போய் நீங்கள் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மூவி தான். ஒரு விஷயம் வந்து கற்றுக்கலாம், ஒரு படம்னாவே ஒரு விஷயம் கற்றுக்கலாம். கண்டிப்பா அந்த படமும் நான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு சமத்துவம் பேசுற படங்கள் எல்லாமே வந்துட்டு சில விஷயம் வந்து நல்லா இருக்கும். சில பேர் ரொம்ப தெளிவா எடுத்திருப்பாங்க, சில பேர் அந்த சமத்துவத்தையே குழப்பி விட்டுருவாங்க, இதுதான் சமத்துவம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இல்லாமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக வந்து பண்ண படம் தான் பராரி. ஸோ எங்கள் கேட்டிங்கன்னா இந்த 3 படத்தில் எந்த படம் வேணாலும் போய் இந்த வாரம் தேட்டரில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த காம்போல இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க கூட வந்து நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம். இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி மீட் பண்ணுவோம். Until then, bye bye from Srija. Shabari.